எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசித்தாவுக்கு இன்னைக்கு டான்ஸ் காம்படிஷன் ஆனுவல் டேக்கு அவள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆடுறப்ப நாங்கள் போய் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் ரோமா குட்டி பாப்பாவாக இருந்துச்சு, இந்த வாட்டி பெரிய பாப்பா இருந்தாலும் ரோமாவையும் கூட்டிகிட்டு போனோம். ஸோ அங்கே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்னென்ன நடந்துச்சு, எங்கெல்லாம் போனோன்றதா இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயோ ரோமோ அழகா பேசுது. காலையில் 3 மணி இல்லைம்மா, அது மதியானம் 3 மணி. அதனால் நல்லா தூங்கி 11 மணிக்கு எந்திரிச்சிருக்க இல்லை? 10:30. இன்னைக்கு சாட்டர்டே வேறு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? என்னென்ன பாட்டுக்கு ஆடுற? 4 பாட்டுக்கு ஆடுறா, ஃபியூஷன் ஆடுற இல்லை? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுல. ஒரு வாரம் ஜாலி. பிரசித்தியாவுக்கு ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போகாமல் டான்ஸுன்ட்டு இருந்தேன்ல. சரி கிளம்பு சீக்கிரம். நான் படித்த அதே ஸ்கூல், நான் படித்த அதே செக்ஷன், நான் கடந்து வந்த அதே கிளாஸஸ் எல்லாம் கடந்து வந்துட்டுருக்கேன். பிரசித்தியாவுக்கு வந்து வருஷம் எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே நடக்கும். அந்த வருஷம் என்னை சேர்க்கலைன்னா நான் அழுவேன், புரளுவேன், எப்படியா போவேன். என் கிளாஸை கட் அடிச்சுட்டு ஜாலியாக வந்து டே கணக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் டான்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிட்டு இருந்தது அவள் ஏஜில். இப்போ பெருசாக வந்து அக்கேஷ்னலாக டான்ஸ் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. பட் அவ்வளோ பிடிக்கும். என்னை சேர்க்கலைன்னா அவ்வளோ பிரளயமே நடக்கும். அப்படி அம்மா காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மதியானம் அவங்களும் வந்து டான்ஸ் காம்படிஷன் பார்க்க வரேன்னு இருக்காங்க. இங்கே காணா போயிட்டா என்ன சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நான் சொன்னதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். சந்தானா சொல்லுவாங்கல்ல, அடை தேனடை, அந்த மாதிரி இந்த புள்ள அடையும் தேனையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. தேனடை வெறும் தேனை தான் நக்குது. சோத்தை ஊட்டுங்க, தோசையை ஊட்டுங்க. தேன் வேணுமா? தேன் வேணும், எடுத்துட்டு கொடுக்க முடியாது, தோசையே சாப்பிடல. ரோமா என்ன மம்மி செஞ்சிருக்காங்க? ரோமோ பிரியாணி செஞ்சீங்களா மீ பிள்ளைக்கு? இன்னைக்கு ரோமாக்கு வர சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கான். ஏன் ரோமோ? அப்படியா? சிக்கன் சாப்பிடணும் போல இருக்காடி, வாங்கி தரேன். பேக்கெல்லாம் பேக் பண்ணக்கப்புறமா சீப்பு தலை சீவிட்டு கிளம்ப வேண்டியது எல்லாமே டன். டபுள் பேக்ல வந்து வாட்டர் பாட்டில், அப்புறமா மஸ்கிட்டோ ரிப்ளைன், கிளிப்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவேன் இருக்காங்க. இந்த பாரு, நம்ம லேட்டாக தான் போகிறோம். 5 மணிக்கு தான் அவ தான் ஃபர்ஸ்ட் போவா, நம்ம அப்புறமா தான் போவோம். இந்த பாரு, நான் சொல்றேன் கேளு. ஏய் ரோமா வந்து வா. ரோமா வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தியா நல்லா ஆடணுமா உங்க அக்கா? நீ சொல்லி கொடுத்த மாதிரியே ஆட வச்சிடலாம். சரியா? நீ தானே சொல்லி கொடுத்த அக்காக்கு டான்ஸு. ஒரு வழியா எல்லாத்தையும் கிளப்பியாச்சு. நான் வந்து உனக்கு கூட்டு வரேன், நீ ரெடியா? நம்ம ஈவினிங் மேக்கப் போட்டு கிளம்பலாம். சரியா? அழகா கிளம்பு. நீ குளிக்கவே. நம்ம ஆட்டோல போறோம்டி, நானு நீ மம்மி. என்னன்னே தெரியாம உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. பிரசித்தியா ஒரு வழியா கிளப்பியாச்சு. அப்பயும் 3 மணி ஆயிடுச்சு. கொண்டு போய் இறக்கி விட்டு நான் திரும்ப வரணும். ரோமா சுடும் வெயில், உள்ள ஓடு, உள்ள போ. பாய், பார்த்து போய் விட்டுட்டு வாங்க. பிரசி, ஆல் தி பெஸ்ட். Thank you. ஆடக்கூடாது இறங்கி. பிரசித்தியாவை கேம்பஸில் இறக்கி விட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அதுக்கே அவள் போட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டா. திரும்ப நம்மளை 5:30 வர சொன்னாங்க ஆக்சுவலாக. ஆனால் 6:30 ஆயிரும் போல். நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹரிபரி இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே கிளம்பி வரலாம். எங்கே கண்ணு? அக்கா ஸ்கூலுக்கு எதுக்கு? நீ யாரு? அக்கா ஆடுறாளா? அக்கா ஆடுறாளா? சூப்பர் கண்ணு. தூங்கி எந்திரிச்சோன்னா புள்ள பறக்குது. எவ்வளோ பாசமான பிள்ளைங்க. சொல்லுது, ஐயோ அம்மா டைம் ஆச்சு, எப்போ போகணும் அப்படின்னு கேட்குது ரோமா. அவ்வளோ அறிவு. அக்கா தங்கச்சிங்கன்னா அவ்வளோ பாசமாக இருக்கணும். ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க. இவன் வந்து ஃப்ளெமிங்கோ ட்ரெஸ் பர்த்டேக்கு எடுத்து தான் ஃபஸ்ட்டு போட்டு விட்டோம். அது போட மாட்டேன், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடுவேன்னு அழுது இதை போட்டுக்கிட்டா, கொரியன் ட்ரெஸ்ஸை. இது உனக்கு பிடிச்சிருக்கா? கலைஞ்சிருச்சா? சரி, யார் மாதிரி போட்டிருக்க நீ ட்ரெஸ்ஸு? அப்பா மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காளாம்.
அழகா இருக்கானா? ஏய் அழகு பிள்ளடா. நீ கிளம்புமா அம்மா? இப்படியே வர போறியா? ஆமா தலையெல்லாம் சீவ மாட்டியா? செய்ய மாட்டேன். பைத்தியன்ற போறாங்க பாத்துக்க. அதான் தெரியுமே. அது எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும். உங்க அம்மாவை கூப்பிடு போலாம். என் பொண்ணு ரெடியா நிக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக நிற்கிது. டைமுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டோம், ஆனால் சீட்டெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு இடம் கிடைக்கல, அடிச்சு பிடிச்சி கெஞ்சி கேட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்கே உட்கார வச்சுட்டோம். ரோமாவனாலும் அப்படியே காத்தோரமாக வெளில வந்துட்டோம். இன்னும் ஈவெண்ட் ஆரம்பிக்க ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆமாம், இது சும்மா ஒரு ஸ்பேர்ஸ் கூட கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு துணைக்கு செக்யூரிட்டி பாடி கார்டு மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 2 மணி நேரம் ஆகும். அப்படியே வெளில போய் உலாத்திட்டு இருக்கலாமா? ஓகே. இங்கே பாரு பூத்தெல்லாம் வச்சுருக்காங்க. ஆடுறாங்க. இது என் தங்கச்சி பொண்ணு. ட்ரெஸ்ஸுக்காவது பாய் ட்ரெஸ், ஒரு கேர்ள் ட்ரெஸ் போட்டுருக்கேன். உனக்கு மேக்கப் யார் போட்டுருக்கா? இவளுக்கு வந்து இவன் மேக்கப் போட்டுருக்கான். பார்த்துக்கேன். காட்டு புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான அழகா போட்டுருக்கான். பிரசித்தியாவை பார்த்துட்டு ஒரு சீட்டை பிடிச்சிட்டோம். கடைசியில் ப்ரொஜெக்டர் பக்கத்தில் ஃபங்க்ஷன் தெரிகிற மாதிரி ரோமா ஹாப்பியாக பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். அத்தனை பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி தருணத்தில் நம்ம எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்கள நம்மள தான் சப்போர்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் இடம் செட் பண்ணி கொடுத்து உட்கார வச்சுட்டேன். நம்மளுக்கு நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்தாலே பிடிக்காது. காலேஜ் நடக்கிறப்பலாம் அந்த உட்காந்து பார்க்குறதே எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்காத ஒரு விஷயம். டான்ஸ் பார்க்கலாம், இந்த பேசுறதெல்லாம் கேட்டாவே போர் அடிக்கும், நம்மளுக்கு ஒன்றும் புரியவும் முடியாது. அதனால் அப்படியே நான் ஜாலியாக வெளில வந்துட்டேன். எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் மாமாவும் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் மாமாவும் வரேன்னாங்க. அவங்கள பார்த்தா கூட எங்கள் மாமா வந்தானா பேசிட்டு கொஞ்சம் போர் அடிக்காது, டைம் பாஸ் ஆகிடும். அதனால் அப்படியே வெளில வந்துட்டேன். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எடுத்தோன்னே கிளாசிக்கல் டான்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இருக்கிறதுலே கஷ்டமான வேலை சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது தான். எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு அழகாக பஞ்சாபி டான்ஸு, வெஸ்ட் பெங்கால் டான்ஸுன்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சுரல் டான்ஸை சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அங்கே ஆடுறப்ப பின்னாடியும் அந்த டான்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. பொம்மையை பார்க்குறப்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரோமா எப்படா அக்கா டான்ஸ் வரும்னு பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க. அட் லாஸ்ட் பிரசித்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பிரசித்தியா ஸ்டேஜுக்கு ஏறி வந்துட்டா.
பிரசித்தியாவுக்கு டான்ஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு வழியாக ஆடிட்டா, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால். டான்ஸ் முடிஞ்சோன்னா அந்த கிளாஸ் ரூமுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடுவாங்க, அங்கேருந்து கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். சரசு ரோமெல்லாம் வெளில வந்துட்டாங்க, பிரசித்தியாவை பிக்கப் பண்ண வந்துட்டேன். இவன் தான் வந்து தன்வந்த், டான்ஸ் ஆடின மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆனால் டான்ஸ் ஆடல. பிரசித்தியா சூப்பராக டான்ஸ் ஆடின, ஹாய் சொல்லு. ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாம் குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், நானும் சரசு மிஸ்ஸிங். நான் ஃபோட்டோ எடுத்தேன், சரசு பக்கத்தில் இருந்தா. ஈவென்ட் சூப்பராக முடிஞ்சிச்சு, பிரசித்தியா பிக்கப் பண்ணியாச்சு. இத்தனை குழந்தை குட்டியோட நாங்கள் இப்போ சாப்பிட போயிட்டுருக்கோம். எங்கள் மாமா டின்னர் போகலாம் அப்படின்னாரு, சாப்பிட போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதாஸ், கரூர் பைபாஸ் ரோட்டில் இருக்க சங்கீதாஸுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் என்னென்னா, சரசுக்கு படித்த ஸ்கூலில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நமக்கு அவ்வளோ பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம், இன்னொரு ஹாப்பியான விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு 30-50 பிள்ளைங்க வந்திருப்பாங்க ஃபோட்டோ எடுக்க. ஸோ இன்னொரு சந்தோஷமா இருந்துச்சு. 8 lakhs ஃபாலோவர்ஸ் நம்ம வந்துட்டோம். யூடியூப்ல வந்து 8 லட்சம் ஒரு பெரிய விஷயம். நம்ம அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக நம்ம வீடியோ போடுறது உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்னால சீக்கிரமாக நம்மளோட சேனல் க்ரோ ஆகிற நினச்சி பெரிய ஹாப்பியாக இருக்குது. நம்ம பார்ட்னர் ஃபேமிலி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எஸ்டிஆரோட பர்த்டே இன்னைக்கு, அவருக்கும் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். சூப்பரா நீ தேங்க்யூ சொல்லு. ஆக்சுவலி கேரளா கேர்ள்ஸ் மாதிரியே இருக்காங்களே. இங்கே எப்பயுமே க்ரௌடாக தான் இருக்கும் ஈவினிங் டைமில். இங்கே பாருங்கள், எங்கள் மாமா சீட்டு போட போயிருக்காரா, எல்லாம் இங்கே ஆடிட்டு இருக்குதுங்க. இத்தனை குழந்தையோட வந்து பார்த்தா எங்களை என்ன நினைப்பாங்க. ஸ்கூல் ட்ரிப் வந்திருக்கோம். ஆமாம், சங்கீதாஸ்க்கு ஸ்கூல் ட்ரிப் வந்திருக்கோம். இங்கே வந்து செம்ம க்ரௌட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வழியாக சீட்டெல்லாம் பிடிச்சி மாமாவோட இன்ஃப்ளூயன்ஸில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய டேபிளாக பிடிச்சிட்டாங்க பாருங்க, ரோமாவோட சேட்டையை. போனே வெளுத்து போடுவேன் உள்ள போ. ஒரு வார்த்தைகளை பேசலாம், சொல்லுறது என்னன்னா என்ன ஆனுவல் டே முடிஞ்சு ஆ சாப்பிட வந்திருக்கோம். ஜாலியா இருக்கு. இவனுக்கு நாங்கள் ட்ரைனிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் பேசுறதுக்கு, அதனால பின்னாடி வந்து த்ரோ பேக் கொடுத்துட்டு இருக்கோம். தம்பிங்க, பெரிய மாமா பசங்க. ரோமா தனியாலாம் சீட் வேணுமா, தனியாக உட்காந்துருச்சு. இத்தனை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ் சொன்ன மாதிரி இத்தனை பேர்த்த கூட்டு வந்தா அந்த கிட்ஸ் ஸ்கூல்ல நீ சொன்ன மாதிரி கிட்ஸ் ஸ்கூல் டூர் கூட்ட மாதிரி நான் வந்து இங்கிலீஷ் டீச்சர், அவங்க பிரின்சிபல், என் வீட்டுக்கார் பிடி மாஸ்டர். அரசு என்ன சாப்பிட்ற? எப்படி இருக்கு? எப்போ இடியாப்பம் தான் சாப்பிட்டியா? எப்படி இருக்கு? ரோமா கொக்குன்னு போயிடுச்சு, எனக்கு மட்டும் எதுவும் தரலடான்னு. இப்போதான் எனக்கு ஹாப்பினஸ்ஸே வந்திருக்கு. பெப்பர் இட்லி, இவங்க சாம்பார் இட்லி. நான் வெஜ்ஜு இலை புரோட்டா ஆர்டர் பண்ணேன். நான்வெஜ்ஜில் ஜென்ரலாக சாப்பிடுவோம். பியூர் வெஜ் ஹோட்டலில் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஆர்டர் பண்ணேன். ஆதி பறக்குது, சுட இருக்குது. ஸோ என்னென்ன லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, மஷ்ரூமு பன்னீர் பேபி கார்டு கொடுத்துருப்பாங்க. போய்கிட்டே இருக்கு. சூப்பராக ரோமா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அச்சு எப்படி இருக்கு? சூப்பராக வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ ரோமாவோட டான்ஸை பார்த்தீங்களா? ஏ ரோமா இங்கே வா. ரோமா ஏ எங்கே போகிற? ஐஸ்கிரீமை பார்த்து ஐஸ்கிரீம் எடுக்க போகுது. அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரோமா பாருங்கள் ஐஸ்கிரீமை தொட்டு காட்டிகிட்டு இருக்கு. என்ன கண்ணு வேணும்? அதுதான் ஐஸ்கிரீம். வாங்கி நாளைக்கு வாங்கி தரவா? ரோமாவுக்கு சளி பிடிச்சதுனால ஐஸ்கிரீம் வாங்கி தரல. தின்னதுக்கே தூக்கம் வருது, உண்ட மயக்கம் அப்படின்னு வாங்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ சித்தியா வந்து டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ஸ்லோவாக ஆனாலாம், அதனால் வந்து ஏன் ஸ்லோ ஆனன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். வீட்டில் வந்து மிஸ் எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்கன்னா ஆடி காட்டுவாங்க, நல்லா வேகமாக சூப்பராக ஆடுவா. ஸ்டேஜில் என்னமோ காலில் கம்ம ஊட்டின மாதிரி இப்படி நின்றுக்கிட்டே இப்படி ஆடிட்டு இருக்கா. அதான் திட்டிகிட்டு இருக்கணும். ஏ ரோமா கோபப்படாத ரோமா, கோவப்படாதீங்க ரோமா. தள்ளக்கூடாது, இடிச்சிடும். வா பிரசித்தியா போ, டயர்டாக இருப்ப, போய் சுற்றி போட்டு தூங்கு. பண்ணிச்சு ஆட்டோ வந்தோடனே நான் நடந்து போகும்போது அப்படியே ரோட்டுக்கு போயிருக்கோம். ஜஸ்ட் மிஸ். யாரும் அப்படி பண்ண? ரோமா ஃப்ராக் போறாங்க. நல்லாலையா? இதுதான் போறோம்.
சரி கோவப்படாத இல்ல, பாருங்க இது இன்னும் கொஞ்சம் வளர கூட இல்ல. ஒரு ஃப்ராக் எடுத்தா அது போட மாட்டேன், பேண்ட் சட்டை தான் போடுன்னு போடுது. அப்பா மாதிரி சொல்லுது போட்டுட்டு. அப்பா மாதிரியாம். ஊருக்கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பெரிய கண்ணு, எல்லா கண்ணும் போகணும், பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீ துப்பு, நீங்களும் துப்புங்க. பெண்ணோடு என்ன பாட்டு பாடுது பார்த்தீங்களா? என்ன படம் இது? சித்தா பாட்டு. எவ்வளோ கரெக்டாக சொல்லுது பாருங்க. நிறையா பாட்டு கற்றுருக்குது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாட்டு பாடி காட்டும். மூடு இருந்துச்சுன்னா, நல்ல மூடில் இருந்தால், பாட்டு பாடுற மூடில் இருந்தால் நீங்கள் அந்த பாட்டை கேட்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். லவ் யூ சொல்லிடு. ஹார்ட், அதான் ஹார்ட்டுக்கு ஆடிட்டியா? எடுத்துட்டேன், எடுத்தாச்சு.